கோவை வடக்கு தொகுதி தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் சம்பத்குமார் வேட்பு மனு தாக்கல் செய்தார். ஜிசிடி பகுதியில் தேர்தல் அலுவலகத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்ய வந்த அவருடன் தாவேகா தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் விஜய் மற்றும் சம்பத்குமார் புகைப்படம் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் விசில் அடித்த வண்ணமும் அவருடன் வருகை புரிந்தனர். தொடர்ந்து வேட்பு மனு தாக்கல் செய்துவிட்டு வெளியில் வரும்பொழுது அங்கு திரண்டிருந்த தொண்டர்கள் விசில் அடித்து தாவேகா துண்டுகளை சுழற்றி மாலை அணிவித்து அவருக்கு வரவேற்பு அளித்தனர். தொண்டர்களின் வரவேற்பு பெற்றுக் கொண்ட சம்பத்குமார் அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சம்பத்குமார் இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். வடக்கு தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த வானதி சீனிவாசன் போட்டியிடும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்புகள் குறித்தும் தேர்தல் வியூகங்கள் குறித்தும் எழுப்பிய கேள்விக்கு தமிழக வெற்றிக்கழக தலைவரின் முகமாக நிற்கக்கூடிய 234 தொகுதிகளும் வெற்றி பெறும் என்றும் மக்களும் அவர்களை மட்டும்தான் நம்புகிறார்கள் என்றும் தெரிவித்தார். நிச்சயமாக இன்னைக்கு மக்கள் முழுக்க நம்பக்கூடிய ஒரு தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் தான். அவருடைய முகமாக நிற்கக்கூடிய 234 தொகுதி நிற்கக்கூடிய முகங்கள் தான் நிச்சயமாக வெற்றி பெறும். மக்கள் அவங்கள தான் நம்ப போகிறாங்க, அவங்கள மட்டும் தான் நம்புகிறாங்க. நாங்கள் ஏற்கனவே நாங்கள் செல்லக்கூடிய பகுதியில் எல்லா பக்கமும் பார்த்துட்டோம். எங்களோட நாங்கள் போகிற பக்கம்லாம் அவங்களுடைய மக்களுடைய ரியாக்ஷன் பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா தெரியுது. மே 4ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. எங்களுடைய வெற்றிகள் மக்கள் இன்றைக்கே எங்களுக்கு தீர்மானமாக சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போது நிச்சயமாக வரக்கூடிய மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் தான் முதலமைச்சராக உட்கார போகிறாங்க. ரிசல்ட் தான் வரப்போது எங்களுக்கு கண்முடியாக பார்த்து